ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களை, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இலுப்பைப்பட்டு என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா நீலகண்டேஸ்வராவும் இறைவி அமிர்தவல்லி மங்களாம்பிகாவும் நம்ம காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் இலுப்பை, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், அமிர்த தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற வடகரை தலத்தில் இந்த தலம் 30வது தலமாக பார்க்கப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கமாக அருள் படைப்பது மிக சிறப்பு. பஞ்ச பாண்டவர் வழிபட்டதில் பஞ்சலிங்கங்களும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொடிய நோயிலிருந்து விடுபடுறதாக இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. 16 வகையான செல்வங்களும் பெற வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டலிங்கத்தை இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. தல பெருமை என்ன பார்த்தா, கணவனை காத்த அம்பாள். அதாவது பார்கடலை கடையும் போது வாசுகி பாம்பு களைப்பில் வந்து விஷத்தை வந்து கக்குது. தேவர்களை காக்க சிவன் வந்து அமிர்தம் கலந்த விஷத்தை எடுத்து அருந்துறாரு. அந்த அருந்ததை பார்த்து தேவி என்ன பண்ணுறாங்க, பின்புறம் வந்து சிவபெருமான தொண்டைக்குழியை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கொடுமையான விஷம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டைக்குழி விட்டு கிறங்கலை. அதனால் வந்து தொண்டைக்குழி நீல நிறம் மாறிடுது. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கு பின்புறமாக இங்கே அமிர்த கலந்த விஷத்தை உண்டதால் அவங்க அமிர்தவல்லியாகவும் நமக்கு நாமத்தோட காட்சியளிக்கிறாங்க. இங்கே வந்து அம்பாளை வேண்டிக் கொண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிடைய நெருக்கம் ஏற்படும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மாங்கல்ய தோஷத்தை இங்கே வந்தாங்கன்னா மாங்கல்ய தோஷம் நீங்க பெறலாம் வழி சொல்கிறாங்க. இங்கே பஞ்சலிங்கங்கள், அதாவது தர்மன் வழிபட்ட லிங்கம் வந்து நீலகண்டேஸ்வராகவும், அர்ஜுனன் வழிபட்டது படிக்காரநாதராகவும், பீமன் வந்து மகதீஸ்வராகவும், நகுலன் பரமேஸ்வராகவும், சகாதே முத்துகிரீஸ்வரவும் வரலாறு சொல்லுது. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் சில கால இருப்பை காட்டில் தங்கியிருக்கும் போது அவங்க வந்து தினமும் சிவ பூஜை செய்வது வழக்கம். தன் அருகாமையில் சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயும் சிவலிங்கம் கண்ணில் தெம்படல. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்ச பாண்டவர் ஆளுக்கு ஒரு லிங்கத்தை வந்து அந்த இழுப்பை மாறுகிற பிரதிஷ்டிச்சு அந்த இழுப்பை காயெடுத்து அதை கசக்கி அதனிலே வந்து விளக்கு ஏற்றி சிவபெருமான் வழிபடுறாங்க. இவருடைய பூஜையை பார்த்து சிவபெருமான் மகிழ்ந்து தனித்தனி அனைவருக்கும் அந்த 5 பஞ்சபாட அனைவரும் தனித்தனியாக வந்து அவங்க கேட்ட வரத்தை கொடுத்து மகிழ்ந்த தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நலமகாராஜா 7.5 சனி ஆதிக்கத்தை நிறைவு தருவாயில் பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் செல்ற வழியில் வந்து இங்கே வந்து இறைவனை வந்து வணங்கினோடனே பார்த்தீங்கன்னா அந்த சனியோட ஆதிக்கம் வந்து மிகவும் வெகுவாக குறைந்தாக சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த இலுப்பப்பட்டில் இருக்கிற நீலகண்டேஸ்வரர் அமிர்தவல்லி மங்களாம்பிகை இருக்கிற தலமாக பார்க்கப்படுது. அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு இலுப்பைப்பட்டு சென்று பஞ்ச பாண்டவர்கள் வழங்கிய நீலகண்டேஸ்வரர் வணங்கி 16 வகை செல்வங்களும் நோய் நொடியற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி ஈசனர் பெருக இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தான் வாழ்க. ஈசனடி வாழ்க, எந்த அடி வாழ்கின்ற மாதிரி ஈசனடி தொழுது இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம்.